ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 3வது 4வது ஸ்லோகம். நா கர்மணாம் அனாரம்பான் நைஸ்கர்யம் புருஷோனு தே நாச்ச சனன்ய சனாத்யேவ சித்திம் சமதி கச்சதி. லௌகீக மனிதரின் இதயத்தை தூய்மைப்படுத்துவதற்காக தான் பல்வேறு கடமைகள் விதிக்கப்படுது. இதே போல கடமைகளை செய்து தூய்மையடைந்த பின்பு தான் துறவு வாழ்வை நம்மளால் மேற்கொள்ள முடியும். தூய்மை அடையாமல் திடீர்னு வாழ்வின் 4வது நிலையான சந்நியாசத்தை ஏற்றுக்கொள்வதனால யாரும் வெற்றி பெற விட முடியாது. பலநோக்கு செயல்களிலிருந்து ஓய்வு பெற்று சந்நியாசத்தை ஏற்றுக்கொள்வதனால ஒருவர் நாராயணரின் நிலைக்கு உடனடியாக வந்துவிடுவதாக சாங்கிய தத்துவவாதிகள் எண்ணுறாங்க. ஆனால் பகவான் கிருஷ்ணர் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்றதில்லை. இதயம் தூய்மையடையாத நிலையில் ஏற்கப்படும் சந்நியாசம் சமூகத்திற்கு தொல்லையே தான் ஏற்படுத்தும். அதே சமயத்தில் இறைவனுடைய திவ்யமான தொண்டில் ஈடுபடுபவங்க தனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செயலாற்றவில்லைனாலும் கூட ஆன்மீகத்தில் எந்த அளவிற்கு முன்னேறியுள்ளாரோ அந்த அளவிற்கு இறைவனால ஏற்றுக்கொள்ளப்படுறாங்க. அதுதான் புக்தி யோகம். ஸ்வல்பம் அபஸ்ய தர்மஸ்யதே திராயாத்த மகதோ பயாத். இதே போல கொள்கையில் ஆற்றப்படும் ரொம்ப சிறந்த செயலும் மாபெரும் கஷ்டங்களை வெற்றி கொள்ள உதவும். 5வது ஸ்லோகம். நாஹி கஷ்சித் சனம் அபி ஜாது திஷ்ட திய கர்ம கிருத் காரியதே ஹியவசாக கர்ம சர்வ பிரகிருதி ஜெய் குணைக. உடல் பெற்ற வாழ்வில் மட்டும் இல்லைங்க, ஆத்மாவின் இயல்பே தான் எப்போதும் இயங்கி கொண்டிருப்பதாகும். ஆத்மா இல்லைன்னா ஜட உடலால் நகரவே முடியாது. ஆத்மா எப்போதும் இயங்கி கொண்டிருப்பதும் ஒரு கணம் கூட நிறுத்த முடியாததுமாகும். அதே போல் ஆத்மாவினால் இயக்கப்படக்கூடிய ஒரு உயிரற்ற வாகனமே தான் இந்த உடல். அதனால தான் கிருஷ்ண உணர்வின் நல் செயல்களின் ஆத்மா ஈடுபடுத்தணும். இல்லைன்னா அது மாயா சக்தியினால் ஆணையிடப்படும் செயல்களில் ஈடுபடுத்தப்படுத்திடும். ஜட இயற்கையின் உறவால் ஆத்மா இந்த பௌதீக குணங்களை பெறுது. இதே போல பாதிப்புகளில் இருந்து ஆத்மாவை தூய்மைப்படுத்துவதற்காக சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டுள்ள கடமைகளை செய்வது அவசியமாகும். ஆனால் ஆத்மா தனது இயற்கையான செயலான கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுத்தலைன்னா அவங்க செய்ய முடிஞ்சது எல்லாமே ஈடுபடுத்தப்பட்டாங்கன்னா அவங்களால செய்ய முடிஞ்சது எல்லாமே நன்மை தான். ஸ்ரீமத் பாகவதத்தில் இதை உறுதிப்படுத்துகிறாங்க. தியக்வா ஸ்வதர்மம் சரணாம்புஜம் ஹரே பஜன அபக்வோத பதே தயோ ததோ யதி யத்ரக்வ வாப்த்ரம் அபுத் அமுஷ்ய கிம் கோவார்த்த ஆப்தோ பஜதாம் ஸ்வதர்மதக. கிருஷ்ணோணர்வில் ஏற்றுக்கொண்டவங்க சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டுள்ள கடமைகளை கடைப்பிடிக்காமல் இருந்தாலும் பக்தி தொண்டை சரிவர பயிற்சி செய்யாவிட்டாலும் தன் நிலையிலிருந்து வீழ்ச்சி அடைந்தாலும் நஷ்டமோ தீமையோ அவளுக்கு இல்லைங்க. ஆனால் கிருஷ்ண உணர்வை அடையாமல் சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்டுள்ள தூய்மைப்படுத்தும் சடங்குகளை எல்லாம் நல்ல முறையில் செய்தாலும் கூட அவங்களுக்கு ஒருவருக்கு என்ன பலன் கிட்டும்? கிருஷ்ண உணர்வின் இந்த நிலையை அடைய தூய்மைப்படுத்தும் முறையே இன்றியமையாததாக ஆகும். அதனால தான் சந்நியாசம் அல்லது எந்த தூய்மைப்படுத்தும் முறையுமே இறுதி நோக்கமான கிருஷ்ண உணர்வை அடைவதற்கு உதவி செய்வதற்காக தான். கிருஷ்ண உணர்வை அடையவில்லைன்னா அனைத்தும் தோல்வியாகவே கருதப்படும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா.